நம்மளுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் யார் வேணாலும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இதில் இஸ்லாம் முறை மாந்திரிகம், கிறிஸ்துவ முறை மாந்திரிகம், இந்து முறை மாந்திரிகம் சொல்லி எல்லா விதமான மாந்திரிக பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாந்திரிகத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல், சின்ன வயசு பெரிய வயசுங்கிற இது இல்லாமல் மாந்திரிகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் கொண்ட எல்லாருக்குமே இந்த பயிற்சி கொடுக்கப்படுது. எல்லாம் எளிய முறையில், படிப்பு எந்த அளவு படிச்சிருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய குறிப்பீடுகளை எழுத படிக்க தெரிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச படிப்பு இருந்தாலும் போதுமானது. ஆகையினால் பட்டம் பெற்றவர்கள் தான் படிக்கணும், நல்ல விவரம் தெரிஞ்சவங்க தான் படிக்கணும், இதாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் மாந்திரிகம் படிக்கணுங்கிற ஆர்வம் கொண்ட எல்லாரும் இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். ஆமாம், பூசாரி, சாமியார், மந்திரவாதி, ஐயர், குருக்கள் யாருமே நம்ப முடியல. எல்லாரும் மாந்திரிகம் கற்று வச்சுக்கிட்டு மனிதர்களை ஏமாத்துறாங்க. மனிதர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், மக்கள் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். மாந்திரிகத்தில் சிக்கக்கூடாது, தான் தலைமுறைக்கு வாழ வைக்கணும், தலைமுறையை வாழ வைக்கணும். அந்த மாதிரி மாந்திரிகத்தில் தலைமுறையை இழக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கு. ஐயா, மரபு மார்க்கத்தில் செய்வினை சாபங்கள் பலிக்குமா? வணக்கம் ஆதி குலதெய்வம். நம்முடைய மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ செய்வினைகள், பில்லி, சூனியா, ஏவல், சாபம், மாந்திரிகம் இன்னும் பல விஷயங்கள் கலந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் வயிறு எரிச்சு சாபம் விடுறது கண்டிப்பாக இன்னொருத்தரை தாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக நம்ம பார்க்குறோம். அப்போ மற்றவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க எண்ணங்கள்ல இருந்து மந்திரம் அப்படிங்கிறது மனசுல இருந்து உருவாக்குற ஒரு எந்திரம். மந்திரன்றது என்னது? மனசுல இருந்து உருவாக்குற ஒரு எந்திரம். அது சரியான முறையில அவங்க உருவாக்குனாங்கன்னா நல்ல விஷயங்களை செய்யும், தப்பான விஷயங்களுக்கு உருவாக்கும் போது அது தப்பான விஷயத்தை செய்யும் அப்படிங்கிறதா மாந்திரிகம். இதுலதான் பில்லி, சூனியா, ஏவல் எல்லாமே அடங்கியிருக்கு. மற்றதை அதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அந்த மந்திரத்தை ஏவுறதுக்காக தப்பா ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணங்கள்ல உருவாக்கப்படுற ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு தேவதைகளை பயன்படுத்திக்குவாங்க. இப்படியா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாம் புதுசா வந்துச்சா? திடீர்னு இவரை மட்டும் தாக்குறதுக்காக, இவரை கெடுக்கிறதுக்காக, இவர் வாழ்வை அடிக்கிறதுக்காக இதெல்லாம் உருவாக்குனாங்களா அப்படின்னா இல்ல. இவர் ஏற்கனவே அதெல்லாம் தேடிக்கிட்டு தான் வந்திருக்காரு. இவரு இந்த மாதிரியான மாந்திரிகத்துல இவர் பாதிக்கப்படணும், இந்த மாதிரியான சாபத்துல இவர் பாதிக்கப்படணும், இந்த மாதிரியான அவர் வாழ்க்கையை தொலைக்கணும் இந்த சாபத்தினால அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதுதான் உண்மை. ஒரு பெண் சாபம் பொல்லாததுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணும் போதோ, ஒரு பெண்ணை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கும் போதோ அது பெண் சாபத்துல வருது. அதே மாதிரி ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் திடீர்னு நடக்காது. ஏற்கனவே இவர் ஒரு ஆற்றிய வினைக்கு எதிர்வினையா இது நடக்கும். இப்ப எப்படி எடுத்துக்காட்டா சொல்றதுன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருன்னா அவர் திடீர்னு இவர் மேல ஒரு செய்வனை வைக்கிறாரு அப்படின்னா அப்படியெல்லாம் திடீர்னுலாம் வராது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இந்த வயசுல இந்த காலகட்டத்துல இவர் இந்த வீட்டுக்கு போகணும், அவருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் இவர் கூட பிரச்சனை கொடுக்கணும், அந்த பிரச்சனையுடைய உச்சபட்சம் அவர் போய் வேற இடத்துல ஒரு மாந்திரிகம் செஞ்சு இவர் குடியை கெடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். புதுசாலாம் எதுவுமே வராது. இவர் மனைவி அமைஞ்சது, இவர் பிள்ளைங்க அமைஞ்சது, இவங்களுக்கு கணவன் அமைஞ்சது, இதெல்லாமே ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இந்த கணவனால இந்த துன்பங்களை இவர் அனுபவிக்கணும், இந்த மனைவினால இந்த சந்தோஷங்களை இவர் அனுபவிக்கணும், இந்த பிள்ளைங்களால இவங்க இவ்வளவு வேதனையை அனுபவிக்கணும், இல்ல இந்த பெற்றோர்களால இந்த பிள்ளை அனாதையை தவிக்கணும், இப்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் பிறவி கடன் சொல்றோம். இந்த கடனை தீர்க்கணும், அதுக்கு சரியான வழிகாட்டி வேணும். அது இங்க நிறைய பேர் இல்ல, தொலைச்சிடுறாங்க. சரி, இந்த கடன்லாம் நம்மளை பாதிக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை பாதிக்கிறது தான் இந்த பில்லி, சூனியா, ஏவல், சாபம் இதெல்லாமும் அந்த வகையில இருந்து உருவாகிறது தான். இதை சரிப்படுத்திக்கணும்னா தன்னை சரிப்படுத்திக்கணும், தன் வினையை சரிப்படுத்திக்கணும், தன்னை மாற்றி அமைச்சுக்கணும், தன்னுடைய வழிபாட்டை உணர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்காக தான் கஷ்டங்கள் எல்லாம். அப்படி தன்னை உணர்ந்து தன்னை மாற்றி தன்னை பிரவா நிலைக்கு எடுத்துட்டு போகும்போது தன்னுடைய 10வது வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல வைகுண்ட கதவை திறக்கும் போது எந்த வினையும், எந்த செய்வினையும், எந்த பில்லி, சூனிய, ஏவனும், எந்த கெட்ட சக்தியும், எந்த தேவதைகளும் இவரை தாக்க முடியாது. இல்ல இவர் அந்த வாசல திறக்கல, இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புக்கு வரல அப்படின்னா எல்லாமும் இவரை தாக்கும். இது நிறைய பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.